இன்றைய காலகட்டங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இளைஞர்கள் பெற்றவர்களை தவிக்க விடக்கூடிய சூழல் நிறைய இருக்கு. முதல்ல எல்லாம் பெற்றவர்களை ரொம்ப மதிச்சு பெற்றவர்களை பேணி பாதுகாத்து அவர்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு பெற்றவர்களை காப்பாற்றக்கூடிய சூழல் இருந்தது, குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய சூழல் இருந்தது. இன்னைக்கு பெற்றவர்கள்ட்ட இருக்க அந்த சொத்துக்களை எல்லாம் புடுங்கி வாங்கிக்கிறது, சீக்கிரமா எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அவங்க பேருக்கு மாற்ற சொல்லி புடுங்கி வாங்கிட்டு அவங்கள ரோட்ல கொண்டு விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இப்ப யூபியில் அந்த மாதிரி ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் 1997 சொன்ன ஒரு சட்டத்தை இப்ப திரும்ப அதை முழுமையாக கடைபிடிக்கணும்னு என்ன சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ்ல என்ன ஆகப்பட்டது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு எழுதி வச்ச ஒரு அம்மா அந்த கேஸை கொடுக்குறாங்க. தன்னுடைய பிள்ளைக்கு சொத்தை எல்லாம் எழுதி வச்சுட்டேன், அவன் என்னை பார்க்கறதே இல்லை, என்னை ரோட்ல விட்டா நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என்னை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திரும்ப வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை ஆராய்ந்த நீதிமன்றம் திரும்ப அந்த சொத்துக்களை எல்லாம் அவங்க எழுதி வச்ச அந்த இது செல்லாது, அவங்க எழுதி வச்ச அந்த கிஃப்ட் டீடு செல்லாதுன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் டீடை கேன்சல் பண்ணி திரும்ப அந்த அம்மா பேருக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. இது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டியது இருக்கு.